Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதிராஜா விலங்கியல் ஆசிரியர். 2020ல இருந்து இந்த டேட் வரைக்கும் 12th முடிச்சதுக்கு அப்புறம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை தெளிவாக கொடுத்துட்டு வரோம். 2025 கரியர் கைடன்ஸை இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த வீடியோல இருந்து இப்போ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சதுக்கு அப்புறமா எந்தெந்த கோர்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எழுதணும், எந்தெந்த கோர்ஸ்ல நீங்க 12th மார்க் வச்சு ஜாயின் பண்ணலாம், அதுக்கு கட் ஆஃப் எப்படி பார்க்கறது, எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்கு, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், நீங்க 12th முடிச்சதுக்கு அப்புறமா எந்த காலேஜில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை, ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோல வந்து கொடுக்க போறேன். வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. உங்களோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களோட காலேஜை சூஸ் பண்ணிட்டு உங்களோட கோர்ஸையும் சூஸ் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணுங்க. 2025 கேரியர் கைடன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வீடியோ MBBS, அதாவது டாக்டர் கோர்ஸ் தான் பார்க்க போறோம். பயாலஜி படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு பெரிய கனவு கோர்ஸா இருக்கிறது MBBS, டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேரண்ட்ஸோட விருப்பமும் உங்க குழந்தைங்க டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். இந்த MBBS கோர்ஸை நீங்க படிக்கணும் அப்படின்னா நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும். இது ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நீட் எக்ஸாம் 2017ல ஆரம்பிச்சு 2024 வரைக்கும் எவ்வளோ மார்க்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில பார்க்க போறோம். இந்த வீடியோ எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நீட்டோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே மார்க் அதிகமாயிட்டே போகுது. அப்ப 2025 பொறுத்த வரைக்கும் நீட்டோட மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, அதோட மட்டும் இல்லாம ஓப்பன் கேட்டகரியில எத்தனை பேர் சீட் எடுக்கிறாங்க, இது எல்லாமே வச்சுதான் அந்த வருஷத்தோட கட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டிக்கு தீர்மானிக்கும். அதனால யாராலையும் 2025ஓட மார்க்க அல்லது 2025ஓட கட் ஆஃப MBBSக்கு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீட்டோட மார்க் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீட்ல இந்த மார்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு எய்ம் வச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோல 2017ல இருந்து 2024 வரைக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு மார்க்குக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோட மட்டும் இல்லாம இந்த வீடியோல 2024ல எந்த கம்யூனிட்டிக்கு எந்த காலேஜ்ல எந்த ரேங்க்கு கடைசியா சீட்டு முடிஞ்சது அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுக்க போறேன். உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல ரேங்கோட ரோல் என்ன, ரேங்க்னா என்ன, அந்த ரேங்க் முன்னால இருந்துச்சு அப்படின்னா என்ன, ரேங்க் பின்னால வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா கொடுக்க போறோம். முதல்ல MBBSக்கு எவ்வளவு சீட் பர்சன்டேஜ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரிக்கு 31%, பிசி கேட்டகரிக்கு 26.5%, பிசி முஸ்லிம்க்கு 3.5%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 16%, எஸ்சி அருந்ததியருக்கு 2%, எஸ்டிக்கு 1%. இந்த பர்சன்டேஜ்ல தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சீட் அலாட் பண்றாங்க. இதுல 2017ல இருந்து 2020 வரைக்குமே மார்க் அவ்வளோ ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகல. 2020க்கு அப்புறம் வந்த நீட் எக்ஸாம்ல தான் மார்க் ரொம்ப அதிகமாயிருக்கு. அதுல இந்த 2022ல மட்டும் 2021 2020 கம்பேர் பண்றப்போ மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நல்லா எழுதுவாங்க. எல்லாருமே நல்லா எழுதுனாங்க அப்படின்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கொஸ்டின் டஃபா வந்துச்சு அப்படின்னா மார்க் கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம் அப்படின்னா 2020, 21, 22, 23 இதை கம்பேர் பண்றப்போ ஒவ்வொரு வருஷமுமே அடுத்தடுத்த வருஷத்துல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸப்ட் இந்த 2022. ஏன் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரிப்பீட்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது ஒரு ரீசன். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நீட்டை பத்தி தெரிஞ்சிருச்சு, அவேர்னஸ் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ரீசன். மூணாவது ரீசன்னா அந்த வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க் இன்க்ரீஸ் ஆகும். மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ். கொஸ்டின் பேட்டர்ன் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாய்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சாய்ஸஸ் கொடுத்ததால நிறைய ஸ்டூடெண்ட்ஸால 720க்கு 720 எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருந்துச்சு. சரிங்களா? இப்ப இந்த வருஷம் நீட் ரிப்பீட்டரா இருக்கட்டும், நீட் ரெகுலரா இருக்கட்டும், இந்த வருஷம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா 650க்கு மேல இருந்தாதான் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்டோட படிங்க.
அப்பதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்ப 2024ல எந்த காலேஜ்ல எந்த ரேங்க்ல முடிஞ்சு ஒவ்வொரு கமிட்டிக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலா பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன், 31% சீட்டு. 2024ல தேனி மற்றும் விழுப்புரம் 2 காலேஜ்லயும் முடிஞ்சிருக்கு. 2024ல 650 மார்க் முடிஞ்சிருக்கு. அவங்களோட ரேங்க் ஜெனரல் ரேங்க் வந்து 1388 இருந்திருக்கு. 2023ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 602க்கு முடிஞ்சிருக்கு. 2023 கம்பேர் பண்றப்போ 2024க்கு 48 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசி கமிட்டிக்கு நாகப்பட்டினம் மற்றும் நீலகிரியில முடிஞ்சிருக்கு. 2023ல 556க்கு முடிஞ்சிருக்கு. 2024ல 618க்கு முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 62 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2024ல. அவங்களோட ரேங்க் இது வந்து ஜெனரல் ரேங்க் 3302, இது கம்யூனிட்டி ரேங்க் வந்து 2017ல முடிஞ்சிருக்கு. இது வந்து ரேங்க் லிஸ்டோட ஸ்லைடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 3302 அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்க். ஆத்மேகா முத்துசாமி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பிசி கேட்டகரியில வராங்க. 618 மார்க் நீட் மார்க். உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் பாத்தீங்கன்னா 2017. இந்த 618 மார்க்ல ஆத்மேகா முத்துசாமிக்கு அப்புறம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க. நான் ஒரு பேஜ்ல மட்டும் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னும் 3 பேஜஸ் இருக்கு. அவங்க எல்லாமே 618 தான் எடுத்திருக்கிறாங்க. 618 எடுத்திருந்தாலுமே இந்த பிசி கேண்டிடேட்டால ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நரேன் கார்த்தி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 618 தான் எடுத்திருக்காரு. ஆனா அவருக்கு சீட்டு கிடைக்கல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேங்க்ல அவரு முன்னால வரல அப்படிங்கிறது ரீசன். ஸோ நம்ம ரேங்க்ல முன்னால வர்றது எப்படிலாம் ரேங்க் போடுறாங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கூட உங்களோட ரேங்கை தீர்மானிக்கும். நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்களோட ரேங்கை தீர்மானிக்கும். உங்களோட கம்யூனிட்டி உங்களோட ரேங்கை தீர்மானிக்கும். நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட ரேங்கை தீர்மானிக்கும். அதனால 618க்கு பிசிக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா 618 எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுல அந்த பர்டிகுலர் ரேங்க்ல இப்ப 2017வது ரேங்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிசி கேண்டிடேட்டுக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறத நீங்க இந்த டேட்டால இருந்து தெரிஞ்சுக்கணும். உங்களோட நீட் மார்க் அப்படிங்கிறது ஹையஸ்டா இருந்தா மட்டும்தான் உங்களால ரேங்க் லிஸ்ட்லயும் முன்னால வர முடியும். அதே நேரத்துல எம்பிபிஎஸ் சீட் வாங்குறதும் ஈஸி. மேக்சிமம் கொஸ்டின் அட்டன் பண்ண பாருங்க. ரேங்க்ல முன்னால வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 618 பிசியில் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைக்காம நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்க மறுபடியும் ரிப்பீட்டர் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ரேங்க்ல முன்னால வர்றது அப்படிங்கிறது ஒரு எய்மா வச்சிருந்தாலுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நீலகிரியில முடிஞ்சிருக்கு. 2023ல 541 முடிஞ்ச சீட்டு 2024ல 611 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 70 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024ல ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 3781. 2024ல கம்யூனிட்டி ரேங்க் வந்து 208. அடுத்து எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மற்றும் ராமநாதபுரத்துல 62 மார்க்குக்கு முடிஞ்சிருக்கு. 2023 பொறுத்த வரைக்கும் 530 மார்க் முடிஞ்சிருக்கு. 70 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2024ல 602க்கு முடிஞ்சிருக்கு. அவங்களோட ஜெனரல் ரேங்க் 4486, கம்யூனிட்டி ரேங்க் 1093. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேங்க் அப்படிங்கிறது உங்களோட சீட்டை தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேக்டர். எம்பிசில 4486 அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்க். எம்பிசி கேட்டகரி 602 மார்க் எடுத்திருக்கிறாங்க. 1093 அப்படிங்கிறது இவங்களோட ரேங்க். அதே 602 மார்க் எடுத்த இந்த ஸ்டூடெண்ட் 1094 அப்படிங்கிறது அவங்களோட கம்யூனிட்டி ரேங்கா இருக்கு. ஜெனரல் ரேங்க்ங்கிறது 4488 இருக்கு. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். 602 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இதே பேஜ்லயே கிட்டத்தட்ட 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ரேங்க்ல பின்னால இருந்ததுனாலதான் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல. அதனால நான் திரும்பவும் சொல்றேன், உங்களோட ரேங்கை தீர்மானிக்கிறது உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, உங்களோட டேட்டா பத்தி இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால எம்பிபிஎஸ்ல சீட் வாங்க முடியும் அப்படிங்கிறத மனசுல வச்சு. அடுத்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு விருதுநகர்ல முடிஞ்சிருக்கு. 530 மார்க்குக்கு 2024ல முடிஞ்சிருக்கு. 2023ல 448க்கு முடிஞ்சிருக்கு. 82 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2024ல 530க்கு முடிஞ்சிருக்கு. இவங்களோட ஜெனரல் ரேங்க் பாருங்க 10,635 இருக்கு. இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 728. எஸ்சிஏ கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்துல முடிஞ்சிருக்கு.
382க்கு 2023ல முடிஞ்சிருக்கு. 2024ல 81 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 463க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 133, இவங்களோட ஜெனரல் ரேங்க் 15,681. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் முடிஞ்சிருக்கு. 477க்கு முடிஞ்சிருக்கு 2024ல. 2023ல 355க்கு முடிஞ்சிருக்கு. 122 மார்க் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த எஸ்டி கேண்டிடேட்டுக்கு தான். 122 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 477க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இவங்களோட ஜெனரல் ரேங்க் வந்து 14,702. இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 44. இதான் லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க்குக்கு என்ன ரேங்க்ல சீட்டு முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான சீட் அலாட்மெண்ட். அதில் 7.5 ரிசர்வேஷன் இல்லாமல் மீதமுள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கான சீட் அலாட்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம். இது தவிர பிரைவேட் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியோட சீட் அலாட்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோல 2024ல காலேஜ் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்கு, ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எந்த மார்க்ல சீட்டு முடிஞ்சு அப்படிங்கிற டீட்டெயிலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.